அண்மைச் செய்தியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் பதவிக்கு விருப்ப மனு தாக்கலானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. அதில் போட்டியிட நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனுவை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன? பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தற்பொழுது பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எல் முருகன், அண்ணாமலை, தருண் சுக் உள்ளிட்ட அந்த நிர்வாகிகள், கிஷன் ரெட்டி உள்ளிட்டவர்கள் கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கமலாலயத்திலே இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. ஆடிட்டர் குருமூர்த்தி உடனான சந்திப்பில் பேசப்பட்ட விஷயங்களை குறிப்பிட்டும் பாஜக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று, தமிழகத்தில் பாஜகவின் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை அமித்ஷா வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை அது தொடர்பான கருத்துக்களை சொல்லி வருகின்றார். அண்ணாமலையினுடைய மாநில தலைவர் பதவி இன்றோடு நிறைவு கூறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் மாநில தலைவராக அண்ணாமலை கமலாலயத்திற்குள் வருவது இந்த இதுதான் கடைசி நாளாக இருக்கும் மாநில தலைவராக வருவது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார். முக்கிய நிர்வாகிகள் ஆலோசித்து வருகின்றார்கள். தமிழ்நாடு பாஜக அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பது குறித்து ஆலோசிக்கப்படுகின்றது. அண்ணாமலை, எல் முருகன் உள்ளிட்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த கிஷன் ரெட்டி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. மேலும் தமிழ்நாடு பாஜகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திலே முக்கிய நபர்களான எல் முருகன், பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்டவர்கள் அண்ணாமலையுடன் சேர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மாநில தலைவர் பதவியை ராஜினாமா கடிதம் வழங்குவது தொடர்பாக அண்ணாமலை ஆலோசித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மாநில தலைவர் பதவியிலிருந்து அவரே தன்னைத்தானே அந்த பதவியிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக நயினார் நாகேந்திரனை போட்டியின்றி தேர்வு செய்யக்கூடிய வகையிலே அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அண்ணாமலை ஏற்கனவே அவரே தெரிவித்திருந்தார், ஒரு சில தருணங்களில் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்ள தயாராக இருக்கின்றேன். எனக்கு கட்சி தான் முக்கியம், பொறுப்பு முக்கியம் அல்ல, பாஜகவின் எதிர்காலம் தான் முக்கியம். பாஜகவில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்களுடைய அந்த முடிவுதான் எனக்கு முக்கியம் என்ற அடிப்படையில் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து நான் விலகிக் கொள்ளவும் தயாராக இருக்கின்றேன் என்று அண்ணாமலை சொல்லியிருந்தார். அதற்கு ஏற்பதான் தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக அண்ணாமலை தன்னுடைய பதவியிலிருந்து விலகிக் கொள்வதற்கான ஒரு கடிதத்தை தேசிய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி, தருண் சுக் உள்ளிட்டவர்களிடம் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எல் முருகன், பாஜகவின் மேலிட பொறுப்பாளரான சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் அண்ணாமலையுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பாஜக அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் நிறைவில் 2 விஷயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒன்று, அண்ணாமலை தன்னுடைய பதவியிலிருந்து, மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதற்கான ராஜினாமா கடிதத்தை கொடுப்பது. மற்றொன்று, போட்டியின்றி ஒரே நபராக தனித்த ஒருவராக நயினார் நாகேந்திரன் விருப்ப மனு வழங்கியதன் அடிப்படையில் தேசிய தலைமை அவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரை மாநில தலைவராக்குவதற்கான பரிந்துரையை வழங்குவார்கள் தேசிய தலைமைக்கு, இந்த தேசிய தலைமையிலிருந்து வந்திருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி உள்ளிட்டவர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அண்ணாமலை விலகிக் கொண்டு அதற்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் அந்த புதிய பொறுப்புக்கு மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அது குறித்த ஆலோசனை தான் தற்போது நடைபெறுகின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர், அவரும் இருக்கின்றார். பாஜகவின் தேசிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மேலிட பொறுப்பாளரான சுதாகர் ரெட்டியும் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். அண்ணாமலை பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வந்த பிறகு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆலோசனை கூட்டத்தின் நிறைவில் பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதற்கான கடிதத்தை அண்ணாமலை வழங்க இருக்கின்றார். போட்டியின்றி நயினார் நாகேந்திரன் 3 மணிக்கு பிறகாக தேர்வானதாக ஒரு அறிவிப்பு வெளியாக கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்பொழுது கமலாலயத்தில் ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள். நயினார் நாகேந்திரனுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில நிர்வாகிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களும் அலுவலகத்தில் திரண்டிருக்கின்றார்கள். அண்ணாமலை ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார். ஏற்கனவே அவர் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டதற்கு ஏற்ப கட்சியின் நலன் கருதி தன்னுடைய மாநில பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதற்கு அவர் முன் வந்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கான ராஜினாமா கடிதத்தை அவர் தேசிய தலைமையிலிருந்து வந்திருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி, தருண் சுக் உள்ளிட்டவர்களிடம் வழங்குவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் தற்போது நடைபெறுவதாக சொல்லப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.